தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அமேசான்லேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே இல்லாத மாதிரி இது ஒரு புது ஜாபுங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த கம்ப்ளீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது, முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணுங்கள். அங்கேயும் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸை கொடுத்துட்டு ஓகே. அமேசான்லேருந்து அஃபீஷியல் வெப்சைட்லேயே அமேசான் டிஜிட்டல் அசோசியேட் L2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ரிங் டேட்டா இன்ஜினியரிங் சர்வீஸில். ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு இந்தியா, TN சென்னை, தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டொமைனில் வரீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் IT சப்போர்ட் டொமைனில் இந்த போஸ்டிங்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸ்க்கான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச, படிக்க, எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MS ஆஃபீஸ் நாலேஜ் இருக்கணும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ராடக்ட் அப்ளிகேஷன்ஸோட நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே ஃப்ளெக்சிபிள் ஷெடியூலில், ஷிஃப்ட்டில், ஒர்க் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். வீக்கெண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு, நைட் ஷிஃப்ட்டில், ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஆப்ரேஷன்ஸ் ரோல் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், சர்டிஃபிகேஷன்ஸ் இன் எனி ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஏதாச்சும் ஒன்றில் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங், க்ரியேட்டிவ் ரைட்டிங், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷு, லிட்ரரி ஆர்ட்ஸு, லிங்குவிஸ்டிக்ஸு, இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜஸ் டீச்சிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷை நீங்கள் செகண்ட் லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் மெட்ரிகுலேஷனில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் BA இங்கிலீஷ் இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டிங், க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுனாலோ, இல்லை லிட்ரரி ஆர்ட்ஸில் ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னாலோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அவங்க எல்லோரும் இந்த ஜாபை ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலே அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் மாதிரி. இந்த ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துப்பாங்க. ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பேச்சுலர் டிகிரி இங்கிலீஷில் முடித்தவங்க, BA இங்கிலீஷில் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. BA ஜேர்னலிசம் முடித்தவங்களுக்கு, அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் முடித்தவங்க, MBA மார்க்கெட்டிங்கில் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் 2லேருந்து 4 வருஷம் வரைக்கும் US கல்ச்சர் ப்ரிஃபர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SA அல்லது VLM அசோசியேட் அப்படிங்கிறது ஒரு ஹை குவாலிட்டி ரிட்டன் கண்டென்ட் ஜாப்புங்க. வீடியோஸ்க்கு, இமேஜஸ்க்கு, ஆடியோக்கு எல்லாத்துக்குமே லேபிளிங் பண்ணுறதுக்கும். ஸோ இப்போது அமேசான் ப்ரைம்லாம் இருக்குது அப்படின்னா அதில் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற வேலை தான் அவங்களோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீ ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா சிம்பிள் அனோட்டேஷன் டாஸ்க் இன் நேரோ ML டேட்டா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட்டிசிபேட் இன் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆக்டிவிட்டீஸ் வித் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டு டேட்டா கலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கிராமர் நாலேஜில், லிங்குவிஸ்டிக்ஸ் ரூல்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை குவாலிட்டி இன்டர்னல் ஆடியோ ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸ் ரிலேட்டட் ஜாப் தாங்க இருக்க போகுது. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேரெக்டாக இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே அமேசானோட அஃபிஷியல் அப்ளை லிங்க்குள்ளே போகும். அங்கே அமேசான் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை கூகுளில் லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணுறப்பையோ இல்லை இந்த ஜாப்பை பற்றியோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்கள்.